உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறையே எண்ணி வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் முறையே எண்ணி வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே. நீ இல்லையே நான் இல்லையே. நான் வாழ என் உள்ளம் வா. நான் வாழ என் உள்ளம் வா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா. உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறையே எண்ணி வாருமே. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திருப்பலியானது சூசை பால், ஆரோக்கிய மேரி, செல்வராஜி பால், அன்டோ, அருள் பிரகாஷ், வின்சென்ட் ராஜா, அருள் புஷ்பம், பஸ்டின், ஜூபிலி தர சுதந்திரா ஆகியோருடைய ஆண்மையை பற்றிக்காக கொடுக்கப்படுகின்றது. திரு அந்தோனி ஜேம்ஸ் அவரின் 40ஆம் ஆண்டு நினைவு நாள் பலியில் அவரது ஆன்ம நித்திய இளைப்பாற்றி அடையவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களை பற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். ஜோசப் யூஜின் அவர்களின் 10வது நாள் நினைவு பலியில் அவரது ஆண்மையை பற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்க சற்றுள்ள ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகள், கருவில் அளிக்கப்பட்ட குழந்தைகள், நம் மறை மாவட்டத்தில் இறந்த குருக்கள் மற்றும் அனைத்து ஆன்மாக்களை பற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். திரு தாமஸ் சதானந்தம் அவர்களின் ஆண்மையை பற்றிக்காக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திரு ஞானமுத்து, திரு ராஜா ஜேசுதாஸ் ஆண்மையை பற்றிக்காக வேண்டிக் கொள்வோம். திரு சேவியர் வின்ஸ்டன் அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைமுறையாக திருப்பலி ஒப்புக் கொடுப்போம். திரு ஜோசப், திருமதி டாக்டர் ராஜமணி, திருமதி இருவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல உடல் உள்ள நலத்தோடு வாழவும் விசேஷமாக குடும்பத் தலைவர் மற்றும் குடும்பத் தலைவியின் உடல் நலமடையவும் இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. கோட்டார் மறை மாவட்டத்தில் உள்ள ராமநாதபுரத்தில் கொரோனாவால் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து மக்களுக்காகவும் திருப்பலி நாம் ஜெபித்துக் கொள்வோம். திரு அமல் பி ராயன் பபியோலா, திரு தேசாமி ஜாஸ்மின், திரு ராபர்ட் ஜெரி அவர்களின் ஆண்மையை பற்றியதாகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மக்களை பற்றியதாகவும் உத்தரிக்க ஸ்தலத்தில் உள்ள ஆன்மக்களை பற்றியதாக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் பழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மனங்களை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆவியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் ஆளுகிற புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் வழியும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வு கடைக்கு செல்வாராக. ஆமென். We
உள்ளே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்துதலால் அவற்றை நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாய் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளோம். மற்றவர்க்கு ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கும் அக்காயா மாநிலம் முழுவதிலும் வாழும் இறை மக்கள் அனைவருக்கும் கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாயிருக்கும் பவுலும் சகோதரராகிய தீமோத்தேயுவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள். அவரே ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று. அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார். அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலும் பெறுகிறோம். ஆகவே நாங்கள் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான். நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே. நாங்கள் துன்பங்களை பொறுத்து கொள்வதைப் போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளரா மனத்துடன் பொறுத்து கொள்வதற்கு இந்த ஆறுதல் ஆற்றல் அளிக்கிறது. நீங்கள் எங்கள் துன்பத்தில் பங்கெடுத்ததை போல் எங்களுடைய ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 34. நாம் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். சுவைத்து
எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெலிந்தனர். அவர்கள் முகமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 12 வரை. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மழை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏழில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலை நாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாததும் புல்லாதவையால் எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்குகளையும் இவர்கள் துன்புறுத்தினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பேறு பெற்றவர்கள் என்று அழைக்கின்றார்.
பேர் பெற்றவர்கள், ஆசி பெற்றவர்கள் என்று நம்மை அழைக்கின்றார். இறைமகன் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் சென்றாரோ அனைத்து மக்களையும் அவர் ஆசீர்வதித்தார். ஆகவே தான் நாம் ஒவ்வொருவரையும் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நாம் ஆசி பெற்ற மக்களாக, பேர் பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். கடவுளுடைய திருச்சட்டத்தையும் கடவுளுடைய திரு திட்டத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மேன்மையாக நடத்துகின்ற பொழுது, அவை நடைபெற வேண்டும் என்று விசுவசிக்கின்ற பொழுது நாம் பேர் பெற்ற மக்களாக மாறிவிடுகின்றோம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பொழுது கடவுள் அளித்த வாக்குறுதி நிறைவேறும் என்ற விசுவசித்தலில் பேறு பெற்றவர் என்று அன்னை மரியாளை வாழ்த்தி கூறுகின்றார். அதே போல இன்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசி பெற்ற மக்களாக வாழ அழைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் நிரந்தரமானவை அல்ல. ஆகவே ஏனென்றால் கிறிஸ்து இயேசு மிகுதியாக துன்பப்பட்டார். அந்த துன்பம் நம்மை மீட்டது, நமக்கு ஆறுதல் அளித்தது என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே நம்முடைய துன்பங்களில் நாம் துவண்டு விடாமல் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு, கடவுள் மீது விசுவாசம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் முன் நடத்துகின்ற பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவருடைய அமைதி நம் வாழ்க்கையில் வந்து அது நம்மை வழிநடத்தும். ஏனென்றால் கடவுள் மிகவும் இரக்கம் உள்ளவர், இரக்கத்தின் ஊற்று என்று முதல் வாசகத்தில் நாம் இன்று வாசித்தோம். ஆகவே இந்த கொரோனா காலங்களிலே நாம் படுகின்ற துன்பங்கள் அனைத்தும் நம்முடைய மீட்புக்காகவும் நம்மை ஆறுதல் படுத்தவும் இவை நடைபெறுகின்றது என்பதை நாம் விசுவசிப்போம். கடவுள் மீது கொண்டுள்ள உண்மையான விசுவாசம், நம்பிக்கை நம்மை அவருடைய அன்பு பிள்ளைகளாக மாற்ற நமக்கு வழிவகுக்கின்றது. ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நமக்கு தருகின்ற அந்த இரக்கத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொண்ட மக்களாக வாழ அதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான பலி இல்லாமல் தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கிருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனிதனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவலமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணி புரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றுமாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரு இனத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானதூதனோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது ஏனெனும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தை உயிர்ப்பித்து தூயப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை கொடுக்குமாறு உமக்கண மக்களை ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூயப்பட்ட உண்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தவமாகவும் எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒத்திரு அவை காணிக்கையை கண்டோர் திரள் மன்றாடுகின்றோம். இப்பலி நான் இவளும் கடிய திருவுளமானேன். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தால் ஊட்டம் நாங்கள் அவருடைய தூய ஆவியாளர் பெற்று கிறிஸ்துவுக்குள் உரையுடலும் உரை உள்ளம் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திரு தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித சவேரியார் மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் ஒரு உதவி பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு உறவாகும் இவ்வழி உலகெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். உலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை
சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி சாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் முதிபெறச் செய்வீராக. இது விரும்பியபடி திருமுழுக்கின்ற குடும்பங்களின் வேண்டுதல்களை கண்ணுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உங்களாய் வாழ்ந்து உங்களை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இதன் வழியாகவே உலகில் எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியால் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உள்ளதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் உணர்த்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனே
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். செம்மறின் விருந்து கிடைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவர் என் கற்பாரை, என் புகலிடம், என் மீட்பர், என் கடவுளே எனக்கு துணைவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டத்திலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இரக்கத்தின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. போதிடல் நீ
பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.